சார் இன்னைக்கு கூட்டம் எந்த மாதிரி அமைஞ்சது? ஒரு ஹாப்பியான ஒரு தொடக்கமா இருக்கா? நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூட்டமாக தான் இருந்தது. கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் இந்த அரசாங்கத்தை, முதலமைச்சரை பாராட்டினார்கள். ஏனென்றால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க ஊழல்ங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு இதாகி போச்சு. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு வருஷம் தேர்தலுக்கு அது அதிகமாக தான் ஆயிட்டு இருந்தது. ஊழலே அகற்ற முடியாதா? இது ஊழலும் அரசியலும் அது இனிமே ஒன்று மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார், நாங்க ஒரு நேர்மையான அரசியல் அரசாங்கத்தை கொடுப்பேன் எல்லாம் சொன்னார். ஆனா முக்கியமா நான் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் தேர்தல் நேரங்கள் அரசியல் தலைவர்களும் அரசியல் இயக்கம் என்ன சொல்லுவாங்க, நாங்க லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசியல் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மேலே பல கோர்ட்டு கேஸ் இருக்கும், இது இருக்கும். மாத்தி இவங்க ஆட்சி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சியும் மாறி இருக்கு, காட்சிகளும் மாறிட்டு இருக்கு. இப்போ ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நான் சொல்றது மட்டும் இல்லாம ஜனங்க இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போற ஜனங்க, நீங்க பில்டிங் அப்ரூவலுக்கு போறவங்க, அதே மாதிரி நீங்க பல்வேறு துறைகளை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அந்த பார்ட்டி ஃபண்டு கிடையாது. அரசியல் இயக்கங்களுக்கு தலைவர்கள் கொடுக்கிற அந்த லஞ்சம்ங்கிறது இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. 35 விழுக்காடு வாங்கின சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அந்த 35 மேல போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அதாவது வாக்களிக்காத மக்கள், கூட்டணியில் இல்லாத எங்களை போன்ற இயக்கங்கள் எல்லாருமே இன்னைக்கு அதை பாராட்டுறோம். அதனாலதான் இன்னைக்கு ஒரு சகோதரர் விஜய்க்கு, தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. நீங்க எம்பியா நிற்கும் பொழுது செத்தாலும் சின்னந்தான் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட ஒரு கோபமான ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ இந்த கூட்டணி திமுக இருந்து விலகியது ஒரு பெரிய நிம்மதியா இருக்கா? எப்படி பாக்குறீங்க? நிம்மதி சாதாரண மாத்திரங்க, சந்தோஷமா இருக்கேன் நானு. நிம்மதிங்க, பீட ஒளிஞ்சதுங்க. நான் திமுக சொல்லல, திமுக தயவுசெய்து சொல்லல. திமுகவுடைய நிர்வாகிகளை மதிக்கிறேன், திமுக உண்மையான தொண்டர்களை மதிக்கிறேன். ஆனால் அண்ணா கண்ட அந்த திமுக வேற, இன்னைக்கு இருக்க திமுக வேற. இன்னைக்கு ஒரு தவறான ஒரு பவர் சென்டர் கீழே இருக்கு. இன்னைக்கும் அந்த கட்சிக்காண்டி, அண்ணா கண்ட கொள்கைகளுக்காண்டி உழைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தோழர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் வெற்றிக்காண்டி உழைச்சாங்க. இன்னைக்கும் அதுல நல்ல தோழர்கள் நான் பாக்குறேன் நான். ஆனா அவங்க இன்னைக்கு ஒரு வழி இல்ல. திமுக காண்டி உழைச்சவங்க சரி, இன்னைக்கு உழைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பல பேருக்கு இன்னைக்கு அங்க உண்டான அங்கீகாரம் கிடையாது. அவங்களுக்கு அப்படிப்பட்ட சொல்ல அந்த தோழர்கள் மேல எனக்கு கோபம் கிடையாது, திமுகங்கிற இயக்கம் மேல கிடையாது. இன்னைக்கு உண்மையான திமுக, அண்ணா கண்ட திமுக இன்னைக்கு கிடையாது. சுருக்கமா சொன்னா திருடர்கள் முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. உங்களுடைய எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல, அவங்களோட பேச முடியுதா? என்ன சூழல்ல இருக்கிறாங்க? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுகவிலிருந்து நின்று வெற்றி பெற்றவர்கள் 2 பேரும் பங்கேற்கல இந்த கூட்டத்தில். இன்னைக்கு எல்லாருக்குமான அழைப்பு தான் விடுத்திருந்தாங்க. அவங்களோட பேச முடியுதா? இப்ப என்ன சூழல் இருக்கு? கடைசியா பேசின வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னாடியே தலைமை கிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் பேச்சுவார்த்தைகள், பேரங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க இல்லையா, குதிரை பேரம் சொல்றாங்க இல்லையா, குதிரை பேரம், கழுதை பேரம், சோஃபா மாடல், கண்டெய்னர் மாடல்ல அவங்க யாரு இல்ல திறமைனா அவங்க தான் திறமைசாலிங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இந்த மாதிரி இது நடக்கும்போது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சீக்கிரமாவே ராஜினாமா பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லைன்னா அதை தவிர்க்க முடியாது. 2 பேரும் நம்ம இழந்துருவோம். இப்போ நாச்சுன்னா ஒருத்தராச்சும் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடி தலைமை கிட்ட சொன்னேன் நான். ஆனா அது நடக்கல. எனக்கு அதுல வருத்தம் தான். எவ்வளவு நாளா முயற்சி எடுக்கிறீங்க? கிட்டத்தட்ட கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அவங்க கட்டுப்பாடுல இருக்காங்க திமுக. இல்ல கட்டுப்பாடு இல்ல, அங்க பேசிட்டாங்க. பேசி எல்லாருமே முடிஞ்சது, டீல் முடிஞ்சது. அதாவது நீங்க சொல்றாங்க இல்லையா குதிரை பேரம், நான் குதிரை பேரம் சொல்ல மாட்டேன், கழுதை பேரம் தான் சொல்லுவேன் நான். அது பேரங்கிறத விட சோஃபா மாடல்னு சொல்றாரு இல்லையா, சோஃபா மாடலும் கிடையாது, கண்டெய்னர் மாடல் தான். நான் அவ்வளவு தூரம் அவங்ககிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா தாவேக்கா மேல சொல்றாங்க. தாவேக்கா அதிமுக உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்றாங்க, அதை குதிரை பேருன்னு சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்றேன், அந்த கேள்விக்கு மக்கள் மத்தியில் இந்த இதை வைக்கிறேன் நான். தாவேக்கா பணம் கொடுத்தாங்களா வாக்குகளுக்கு? எலெக்ஷன்ல இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களே, சாமானியர்கள் ஜெயிச்சிருக்காங்களே, இன்னைக்கு பல பேர் அவங்க ஏதாவது காசு கொடுத்து போயிடலாங்க. அவங்க காசு கொடுத்தல, மக்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை விரும்பி இன்னைக்கு தாவேக்கா ஜெயிக்க வச்சிருக்காங்க. பணம் கொடுத்தலாம் அவங்க ஓட்டு வரல, அவங்க ஜெயிக்கவும் இல்லை. ஆனா நீங்க எத்தனை கோடிகள், ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடினா 234 தொகுதி எத்தனை ஆயிரம் கோடிகள் அது கொடுத்த முடியல உங்களால. நீங்க இது பண்ணிருக்கீங்க. நீங்க குதிரை பேரை பத்தி பேசுறீங்க. அதிமுக பத்தி தோழர்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், என்னைக்கு அதிமுகவும் திமுகவும் பேச ஆரம்பிச்சதோ அன்னைக்கு அதிமுக தொண்டை அவன் செத்துட்டான்.
அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மனவேதனை. பல அதிமுக தோழர்கள் நம்ம கட்சி கடந்து நம்ம பேசுறோம். எம்ஜிஆர் கண்ட கழகம் எதுக்காண்டி ஆரம்பிச்சாரு? அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை, ஒரு மனக்குமுறல். அதன் காரணமா அவங்களோட வெளிப்பாடு வந்ததுன்னா அங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய தலைவர்கள் அவங்க இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை சகோதரர் விஜய்க்கு இருக்கு, எதிர்க்கிற வல்லமை தாவேகாக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு சாரசாரியா போறதுனால முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு போறாங்க. அவங்க இது ஒரு 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 நம்பிக்கையின்மையினோட வெளிப்பாடு தான் பாக்கிறமே தவிர எந்த பேரத்துக்கெல்லாம் அவங்க போல. அவங்க இப்போ தாவேகாவோடு கூட்டணி வைக்கின்ற போது இனி வரக்கூடிய காலங்களில் மதிமுக உங்களுடைய சொந்த சின்னத்துல தான் போட்டியிடுகின்ற உறுதி இருக்கா? அது இது என்னுடைய கருத்து. பொதுக்குழுக்கு முன்னாடி நான் சொன்னது, வருகின்ற பொதுக்குழுவில் மறுமலர்ச்சி திமுக வருகின்ற காலங்களில் எங்களுடைய சொந்த சின்னத்துல தான் நிக்கணும், தீர்மானமா அதை நிறைவேற்றணும் சொல்லியிருந்தனால தலைமை அதை சொன்னாங்க. அது தீர்மானமா கொண்டு வரணும் என்னுடைய இது. ஓகே.